கட்சிகளின் ஒன்றிணைவு சாத்தியமாகவில்லை. தமிழ் மக்கள் கூட்டணி மற்றைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட ஆர்வமாகவே உள்ளதாக கட்சியின் செயலாளர் நாயகம் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். தமிழ் மக்கள் கூட்டணி மற்ற தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து போட்டியிடுவதில் ஆர்வம் காட்டினார்கள். இப்பொழுதும் அந்த எண்ணத்தில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் சில கட்சிகள் தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து எங்களுடைய தனித்துவத்தை சிதைப்பதாக அல்லது சிதைக்கும் வண்ணமாக அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கும்போது எங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆகவே நாங்கள் முழுமையாக ஜனநாயக தமிழ் மக்கள் கூட்டமைப்பினுடைய அந்த அழைப்பை ஏற்று அதிலே பங்கு பற்றி இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய டிடிஎன்ஏ கட்சியின் அங்கத்தவர்களாக வர வேண்டும், அதன் ஊடாகத்தான் எங்களுடைய போட்டியிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்ற சில கடப்பாடுகளை கண்டிஷன்ஸை அவர்கள் முன்வைத்தபடியால் எங்களுக்கு அது சில பிரச்சனையாக ஏற்பட்டது, பிரச்சனை கொடுத்தது. காரணம், முன்னர் யுஎன்பியும் இந்த மொட்டு கட்சியும் சேர்ந்து தேர்தல்களிலே 2020 தேர்தல்களிலே இருக்கும் போது அவர்கள் கூட்டு சேர்ந்து அதே நேரத்திலே தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்கின்ற விதத்திலே அவர்கள் அந்த போட்டியை சந்தித்தார்கள். ஒரு தரப்பார் யானை சின்னத்தின் கீழ், மறுதரப்பார் மொட்டு சின்னத்தின் கீழ் அவர்கள் ஒரே நேரத்திலே ஒரே தேர்தலிலே அவர்கள் தேர்தல் களம் புகுந்தார்கள். அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு உடன்பாட்டின் படி நாங்கள் சில விஷயங்களை செய்ய முடியுமா என்று நாங்கள் பரிசீலித்து பார்த்ததில் அது சரிவர இல்லை. டிடிஎன்ஏ தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு அதோட சங்கு சின்னம் அது என்று தங்களுடைய சின்னத்தையும் முக்கியத்துவப்படுத்தி அதை முன்வைத்தபடியால் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடியால் நாங்கள் வெளியிலே வந்தோம். ஆகவே நாங்கள் தனித்து போட்டியிடுவதாக நாங்கள் இப்பொழுது அறிவித்திருக்கின்றோம். தேர்தல்களின் பின்னர் யார் யாருடன் சேர்ந்து அந்த நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். அதை நாங்கள் பிறகு வருங்காலத்திலே யோசித்து எது தமிழ் மக்களுக்கு நன்மையை தரும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளிலே இறங்குவோம். இல்லை, 17 16 போட்டியிடுவோம். 17 நாங்கள் எங்களுடைய சிரேஷ்ட உறுப்பினர் திரு செல்வேந்திரா அவர்களுக்கு சுயேட்சையாக மற்றவர்கள் செல்வருடன் சேர்ந்து போட்டியிடுவதற்கு வல்வெட்டித்துறையிலே போட்டியிடுவதற்கு நாங்கள் எங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றோம். அதற்கு காரணம் அங்கு ஒரு சில முக்கியமான விடயங்கள் நடைபெறுவதை எங்களுடைய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது அரசாங்கத்தோடு அரசாங்கம் தங்களுடைய கட்சியினரை முன்வைக்கும் போது தொழிற்சங்கங்கள் ரீதியாக தொழிற்சங்கங்களின் ஊடாக அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளிலே இறங்குகின்றார்கள். தொழிற்சங்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று அவர்கள் எல்லோரையும் சேர்த்து தங்களுடைய நடவடிக்கைகளை இறங்கும் போது தமிழ் தேசியம் சம்பந்தமான சிந்தனைகள், தமிழருடைய ஒற்றுமை, தமிழருடைய வாழ்வு முறை, வாழ்க்கை வரலாறு இவையெல்லாம் அடிபட்டு போகின்றன. தொழிற்சங்க முறையிலே தங்களுக்கு எதை அரசாங்கத்திடம் பெறலாம் என்ற அந்த ஒரே ஒரு அடிப்படை எண்ணத்தின் பெயரிலே தான் அவர்கள் போட்டிக்கு முன் வந்திருக்கின்றார்கள். அவ்வாறான சிந்தனைகளுடன் அவர்கள் செல்லும் போது வருங்காலத்திலே அவர்கள் தங்களுடைய தனித்துவத்தை இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்ற அந்த எண்ணத்திலே நாங்கள் எவ்வாறாவது அவர்களுடைய அந்த எண்ணத்தை முறியடிக்க வேண்டும் என்று சில முக்கியமான கட்சிகள் அல்லது ஒரு குழுக்கள் சேர்ந்து 1983 ஐயா அவர்கள் தமிழ் மக்களினுடைய தேசியத்தின் பால் நின்று பல நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார். அவர் அண்மையிலே எழுதிய நூலை பற்றி நீங்கள் அறிவீர்கள், ஆங்கிலத்திலே ஜெனோசைட் சம்பந்தமாக, இன அழிப்பு சம்பந்தமாக. ஆகவே அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் மற்றவர்களுடன் சேர்ந்து அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட முன்வருகின்றார்கள். எங்களுடைய ஆதரவாளர்கள்
அவருடைய கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த தேர்தலின் போதும் நாங்கள் அவ்வாறான ஒரு கோரிக்கையை நாங்கள் மக்கள் முன் வைப்போம். அதைவிட எங்களுடைய தேர்தலிலே நாங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளிலே அரசாங்கம் ஈடுபடுகின்றது என்பதை அவதானித்து அல்லது சிங்கள கட்சிகள், பெரும்பான்மை சிங்கள கட்சிகள் எவ்வாறான நடவடிக்கைகளிலே ஈடுபடுகின்றன என்பதை அவதானித்து அதற்கேற்ற விதத்திலே நாங்கள் சில நடவடிக்கைகளிலே ஈடுபட இருக்கின்றோம். அவற்றில் ஒன்றுதான் இந்த வல்வெட்டித்துறையிலே சுயேட்சைக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை அளிப்பது.